டேய் மாறா, மேலே வாடா. டேய் சூடு சொரணை இல்லையா? உங்கள் அப்பாவுக்கு பிறக்கலையா நீ? உங்கள் அம்மாவுக்கு பிறக்கலையா? மேலே வாடா. எவனா ஒரு விஜய் ஃபேனை மேலே வாங்கடா. டேய் நான் கேட்ட வார்த்தைலாம் திட்ட மாட்டேன்டா, ப்ராமிஸ்டா. விஜய் மேலே சத்தியம்டா. விஜய் புள்ள விஜய் பொண்ணு மேலே சத்தியம்டா. நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். மேலே வா. டேய் விஜய் ஃபேன்ஸ் மேலே வாங்கடா. டேய் என்னடா சோஷியல் மீடியாவில் நாங்கள் என்னமோ பெரிய அப்படி இப்படி பெரிய மயிறு பெரிய பிடிங்கி நீ அவ்வளோதானே? மேலே வாடா. டேய் நெஞ்சில் முடி முளைச்சிருக்கா மேலே வாடான்னு கூப்பிட மாட்டேன். குஞ்சில் முடி முளைச்சிருந்தா மேலே வாங்கடா. சிம்பிள். இன்னைக்கு சிவராத்திரி. கபிலன் கெட்ட வார்த்தைலாம் பேசாது. நாதாரி மொல்ல மாதிரி முடிக்கி வச்சிங்கக்கிட்டலாம் வந்து சாஃப்ட் கார்னர் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒருத்தவன் பெத்தவளை அடிச்சுட்டு வந்து பெருமையாக வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து நாளைக்கு விஜய்க்காக கொலை பண்ணிக்கிட்டான்னா பண்ணுவானுங்க போல இருக்கு. பொண்டாட்டி குளிக்கிறது வீடியோ எடுத்து போடுறா, விஜய்க்கு அனுப்பிடா, வாட்ஸ்அப்ல அனுப்பிடா, அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னா உடனே பண்ணிடுவானுங்க போல இருக்கு. அடேங்கப்பா, எப்பேற்பட்ட ஒரு ஃபேனு ஜிப்சி. விஜய் ஃபேனுன்ற உண்மையிலே சொல்றேன் ஜிப்சி. விஜய் ஃபேன் ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி, அதுங்களை கல்யாணமோ லவ்வோ பண்ணிடக்கூடாது. ஒன்னா நம்பர் தற்குறீங்க, கேடுகட்ட ஜென்மங்க. விஜய் ஃபேன்ஸ் ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளை இருந்தாலும் கேடுகட்ட ஜென்மங்க. சோறு திங்கல பீ திங்குதுங்க. இன்னும் இவ்வளோ நல்லா பசங்களை தான் அடிச்சிட்டு இருந்தேன், ஏன் பொண்ணுங்களை அடிக்கிறேன்? பொண்ணு அதுல போறம்போக்கு. டேய் மேலே வாங்கடா விஜய் ஃபேன்ஸ். ரொம்ப நேரம் கூப்பிடுறேன், பெரிய புடுங்கின்றீங்க. மேலே வாங்கடா. 1 to 1. டேய் கோவஸ்ட் வேணாலும் கொடுக்குறேன்டா. கோவஸ்ட் பாரு, என் ஸ்பேஸ்ல கோவஸ்ட் நான் கொடுக்குறேன். எவ்வளோ பெரிய மேட்ரு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்க. வா வாட்டி 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 கபடி ஆடலாம். வாட்டி 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 மேலே வாட்டி கபடி ஆடுவோம். வா நீ கபடி ஆடுவோம். வா. அங்கே ஒருத்தி என்னடான்னா, அது ஏதாவது செத்து போனால் செத்து போட்டோம் ப்ரோ, நம்ம பொறுமையாக பேசலாம் ப்ரோ. அதெல்லாம் நம்ம பொறுமையாக பார்ப்போம். உன் வீட்டில் எவனாவது பொண்டாட்டி புள்ள, உன் வீட்டில் எவனாவது அப்பா ஆத்தா எவனா செத்தா தெரியும். நோக்கு தெரியுமோ? தெரியாது. ஏன்? ஏன்னா அடுத்த வீட்டில் தான் சாவு விழுந்திருக்கு. போங்க எல்லாம் வீட்டில் போயிட்டு, விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் போயிட்டு என்ன ஜிப்சி, இவனுங்கெல்லாம் தீவிரவாதிகளோட மோசமான ஆளுங்க ஜிப்சி. இல்ல இப்ப நீங்க ஒரு டைலாக் சொன்னீங்க, உன் வீட்டுல உள்ளதான் தெரியும்னு. அப்ப கூட தெரியுமான்னு தெரியல. ஏன்னா ஒருத்தன் அடிச்சுட்டு வந்தான்றான், எனக்கு யாருமே வேண்டான்றானுங்க இவனுங்க. அப்ப கூட இவனுக்கு அண்ணன் தான் வேணும்னு சொல்லி அண்ணன் பேர் தான் போவானுங்க. ஒன்று பண்ணுவான் ஜிப்சி. அவன் பனையூர் வீட்டில் இந்த ட்ரைனேஜ் எங்கே ஜிப்சி இருக்கு? ஏன்னா அந்த ட்ரைனேஜ் தண்ணியை எடுத்து மொண்டு எடுத்து விஜய் ஃபேன்ஸுக்கு தானம் கொடுத்துருவோம்னா அதை கூட வாங்கி குடிப்பானுங்க ஜிப்சி. 100 ரூபா 200 ரூபான்னு சொல்லி வித்தோன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரைனேஜ் தண்ணிய அமிர்தம் மாதிரி பருகுவானுங்க ஜிப்சி விஜய் ஃபேன்ஸ்லாம். அது கூட 1 மணி நேரத்துல காலி ஆயிட்டுன்னு ரெக்கார்ட் பண்ணுவானுங்க. ஓ சேல்ஸ் இல்ல இவனுங்களை எதுக்கு வந்து இப்பவே கிள்ளி எறியணும்னா, நம்ம எல்லாம் வந்து இந்த எலெக்ஷன் டைமோ இல்ல மற்ற டைம்ல இந்த வடக்கன்ஸ் ரொம்ப கலாய்ப்போம் தெரியுமா? இவனுங்க மட்டும் இருந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு இவனுங்க வச்சே முடிச்சிருவானுங்க. இவனுங்களை பாடுறா, இவனுங்க விட நம்ம ஒன்றும் ஒர்ஸ்ட் இல்லடான்னு சொல்லுவானுங்க அவனுங்க. நம்ம அவனுங்க பேசவே முடியாது ஆக்சுவலா. அதுக்காகவே அவனுங்களை முதல்ல முடிச்சு விட்டுருணும். இல்லை இது எப்படி போகுதுன்னா, இவனுங்க ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள்லாம் சொல்கிறாங்கல்ல, தீவிரவாதிகள் நக்சலைட்டு, அதை விட மோசமான பயிலுவ விஜய் ஃபேன்ஸ். நான் இன்னைக்கு கண்ணால் பார்க்குறேன். ஒருத்தவன் பெத்தவளை அடிச்சுட்டு வந்து பெருமையாக பேட்டி கொடுக்குறான் விஜய் ஃபேனு. பார்த்தியா? நான் 5000 ரூபா காசு இல்லை, புரியல. உனக்கு வேணான்னா விட்டுரு. அது கொடுக்கறது லேடிஸ்க்காக கொடுக்குறாங்க, உனக்கா கொடுத்தாங்க கவர்மெண்ட்டு? நிலம் இல்லாதவங்க, இத்தனை சென்ட்டுக்கு மேலே நிலம் இல்லாதவங்களுக்கு மாதம் உதவித்தொகைன்னு சொல்லி கவர்மெண்ட்டு கொடுக்குது. அது சேர்த்து கொடுக்குது, 5000 கொடுக்குது.
உங்க அம்மா அதை வாங்கிக்கிறாங்க, உனக்கு என்னடா வலிக்குது? வாங்கிட்டு போய் குடிக்கிறத நாய் தானே நீ. ஒருத்தன் குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் எனக்கு பொண்டாட்டி எல்லாம் தேவை, எனக்கு பொண்டாட்டியை விட எனக்கு எங்க அப்பா அம்மாவை விட எனக்கு விஜய் தான் முக்கியன்றான். இது என்ன இது? இப்படி பேசினா எடுத்து வீடியோ எடுத்த போடுவான்றதுக்காக பேசுறியா? வைரல் ஆகணுன்றதுக்காக பேசுறியா? வைரல் ஆகணுன்றதுக்கு எவ்வளவோ மேட்டர் இருக்கு. அதாவது வேற ஏதாவது தற்கொலைத்தனம் பண்ணிருக்கலாமே. இன்னொருத்த என்னடான்னா விருப்ப மனு வாங்குறதுக்கு அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்கு வச்சிருந்த காசை எடுத்தது. இது ஞாபகம் இருக்கா ஜிப்ஸி? சர்க்கார் பட டைம்ல அம்மாவுக்கு ஆப்ரேஷன் வச்சிருந்த காசை எடுத்து நான் பேனர் அடிச்சேன்னு சொல்லி ஒருத்தன் பெருமையா பேசினான், ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, 1,00,000 ரூபாய். ஆமா, அந்த வீடியோ கூட இருக்கு, இதை இறக்குறேன். அம்மாவுக்கு ஆப்ரேஷன் வச்சிருந்த காசை எடுத்துட்டு வந்து ஒருத்தன் பேனர் அடிச்சான் ப்ரோ, நான் பேனர் அடிச்சிருக்கிறேன் ப்ரோன்னு பெருமையா பேசினான். டேங்கப்பா, எப்பேற்பட்ட ரசிகர்கள் டேய். எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி ரசிகர்கள் கிடையாது, சிவாஜி கணேசனுக்கு இந்த மாதிரி ரசிகர்கள் கிடையாது, அட பாகவதர் கூட இந்த மாதிரி ரசிகர்கள் கிடையாது ஜிப்ஸி. இங்க என்ன சும்மா என்ன ரஜினிக்கெல்லாம் எங்க கமலஹாசன், அஜித், சூர்யா, தனுஷ், இப்ப இருக்கிற சிவகார்த்திகேயன் வரை இந்த மாதிரி ஃபேன்லாம் வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எப்பா இந்த நந்தா பட கிளைமேக்ஸ் வரும் பாத்தீங்களா, ஒண்ணு அது மாதிரி நடக்கணும் உண்மையான தகப்பெல்லாம் இருந்துச்சுன்னா. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அதுங்களும் இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் புள்ள செத்து விஜய நம்மளை பார்க்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்ன ஆளுங்களும் அவங்களும். இதை யாரை சொல்றதுன்னு தெரியல. ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லை இவங்க ஆக்சுவலா. இப்ப நீங்க யாரோ ஒரு அம்மாக்காக நீங்க அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க. அந்த மாதிரி நாளைக்கு வந்து என் புள்ள என்ன அப்படிதான் அடிப்பான் விஜய்க்காக, எனக்கு இது ரொம்ப பெருமையா இருக்கும்னு பேட்டி கொடுத்தாலும் கொடுப்பாங்க போல இருக்கு. கொடுக்க சொன்னாலும் சொல்லுவானுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆல்ரெடி வந்திருக்கு. என் புள்ள செத்து எங்களை பார்க்க வச்சான் விஜய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொல்றேன், இந்த மாநாட்டுல ஒருத்தன் ஊந்தானே கீழே பவுன்சர் பிடிச்சி தள்ளி விட்டானே, அவங்க அம்மா வந்து பேட்டி கொடுக்கல. அதுதான் சொல்றேன் நானும். இவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போ ரெடி பண்றதெல்லாம் பண்ணுங்க, பார்க்கத்தானே போறோம். டேய் விஜய் ஃபேன்ஸ் மேலே வாங்கடா. அங்கதான் ஒரு குரூப் ஒன்று போட்டு உட்காந்துருக்கும், அதாவது ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருக்கா ஜிப்ஸி. அங்க இருக்கிற ஒரு 4 தற்கொலைங்க போட்டு உட்காந்துருக்குங்க. சரியில்ல, அவனுங்க எல்லாம் காட்ட மாட்டாங்க, பாதி பேர் நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்க, நம்மளுக்கு காட்டவும் மாட்டேங்குது. சொல்லுங்க மஸ்து, வணக்கம். இல்லை வணக்கம்ண்ணா. இது என்னன்னா, அவங்க அப்பா அம்மா மேலேயே கேஸ் கொடுத்த தலைவன் தான் அவன் தலைவன். இன்னைக்கு ஒருத்தன் வந்துட்டு எங்க அம்மாவை நான் அடிச்சிட்டேன், இந்த காசு வாங்கக்கூடாதுன்ட்டு பேசுறான்னா, இவன் உண்மையிலேயே இவங்கெல்லாம் எந்த உலகத்துல இருக்கானுங்களா மனித ஐயா நான் உண்மையிலே சொல்றேன், எனக்கு முன்னால நம்பிக்கை இல்லை, ஆனா நான் சத்தியமா நான் இன்னைக்கு நம்புறேன். இவனுங்க உண்மையிலே சொல்றேன், விஜய்க்காக கூட்டி கொடுனா கூட பொண்டாட்டியை கூட்டி கொடுத்துருவானுங்க. எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு விஜய் பிடிக்கும் அப்படின்பானுங்க. உண்மையிலே சொல்றேன், இவனுங்க பண்ற வேலைகள், பேசுற வேலைகள், செய்யற வேலை எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே தான் இருக்கு. ஒருத்தி என்னடானா ஞாபகம் இருக்கா, இந்த முன்னாடி இந்த மதுரை மாவட்டத்தை மதுரை கூட்டத்திலேயே ஏதோ ஒரு கூட்டத்துல ஒரு பொம்பளை ஒரு பொண்ணு, என் வீட்டுல ஓட்டு போலன்னா எல்லாருக்கும் நான் சோத்துல விஷம் வச்சிருவேன், ஞாபகம் இருக்கா? இறக்காது அந்த வீடியோ எல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்து போட்டாங்க. ஒரு நிமிஷம் ஜிப்ஸி பேசிட்டு இருக்கேன், அப்ப டீ எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க டீ எடுத்துட்டு வாங்க, நான் இங்க தனியா ஆத்துன்னு ஆத்திட்டு இருக்கேன். சின்னத்தை சொல்றது, நீங்க பேஸ் போட்டு பேசுறீங்க, நம்மளால முடியாதுப்பா. மோஸ்ட் கிரியேச்சர்ஸ் ஆக்சுவலா எந்த அனிமல் கூடயும் இதுங்களெல்லாம் கம்பேர் பண்ணவே கூடாது. இது ஒரு தனி பிரீடு. இதனாலதான் நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம், உனக்கு கூட எங்களை கம்பேர் பண்ணாதீங்க. இவங்க ஆளுங்க எப்படி வளர்த்து வச்சிருக்கான் பாருங்க. சோத்துல விஷம் வைக்கிறது, பொண்டாட்டி வேண்டான்னு சொல்றது, புருஷனை வேண்டான்னு சொல்றது. என் புருஷனோட எனக்கு விஜய தான் பிடிக்கும். அதான் சொல்றேன், எங்கேயாவது உருப்படியா இல்ல பிடிக்கல உனக்கு, உன் புருஷனோட விஜய் தான் பிடிக்கல, தாலி எழுத்து கழட்டி வச்சுட்டு போ போ, வீசி பனையூர் வாசல்ல போய் உட்காந்துரு, தாலி அவுத்துக்க வச்சுட்டு போ, போய் விஜய கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட புள்ள பெத்துக்க ஓடு போ. சொல்லக்கூடாது, மைக்கு முன்னாடி சொல்லக்கூடாது, செஞ்சு காட்டணும். என்னங்க நான் ஏதாவது தப்பா ஏதாவது பேசணும்னா அவங்க வழிக்கு தானே நான் சொல்றேன். உனக்கு உன் புருஷனை விட உனக்கு விஜய் தானே பிடிக்கும், டிவோர்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ண இருக்கு ஓடு. இன்னொருத்த என்ன சொல்றான், எனக்கு என் பொண்டாட்டியோட விஜய் தானே பிடிக்கும், போ நீயும் போ கத்தி சண்டை போடு போ.
வர வர ரொம்ப உக்கிரமா போறானுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இவன்கிட்ட. அப்பா, உங்க வீட்டுல, உங்க பக்கத்துல எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு பீடைங்க இருந்துச்சுங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இதுங்க என்னன்னாலும் பண்ணிவிடும். சம்டைம் சொல்லுங்க, இவனுக்கு தான் ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கும். நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போட்டு ஆமா அவனுக்கு தான் போட்டுன்னு பொய்யாவது சொல்லுங்க. இல்லைன்னா ஏதாவது பண்ணி விட்டுருங்க இதுங்க. ஐயா, விஜய் ஏன்னா இந்த ஃபேன்ஸ் கூட்டம் யாராவது உங்க அப்படி. வீட்டுல இருக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு பொம்பளையா இருந்துன்னா சமைக்க சொல்லாதீங்க, சோத்துல விஷம் வச்சிருங்க. ஆம்பளையா இருந்தானா தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க. ராத்திரி தூங்கும் போது ஏதாவது தலையில ஏதாவது போட்டாலும் போடுவானுங்க. பெத்தவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இல்ல இல்ல கபிலன், உண்மையதான். ஓட்டு கூட நீங்க யாருக்கெல்லாம் போட்டுட்டு இந்த நாய்க்கு தான் போடணும்னு போய் கூட சொல்லுங்க. ஏன்னா இவனுக்கு என்னன்னாலும் பண்ணுவானுங்க நம்மள. அப்புறம் இன்னொரு மேட்டர் ஜிப்ஸ், இந்த இது பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சுராஜ் அந்த ஒரு பையன் ஒரு ஆள் இறந்துட்டாப்புல. எனக்கு யாருன்னு ஆமா ஆமா. முதல்ல அருண் ஐஏஎஸ் புறம்போக்கு என்ன சொன்னுச்சுன்னா, நாங்க சீட்டே கொடுக்கல, அனுமதி சீட்டே கொடுக்கல அப்படின்னு. அடுத்தது ஒருத்தன் சொன்னா, இல்ல இல்ல நாங்க சீட்டு அனுமதி சீட்டு நாங்க வந்து பிளாக்ல வாங்கிட்டு உள்ள வந்திருக்கிறாப்புல அப்படின்னா. ஒரு வீடியோ ஒன்று நான் எடுத்து தமிழ்நாடு போலீஸை டேக் பண்ணி நான் போட்டிருந்தேன். இப்படி அனுமதி சீட்டு கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதின்னு சொல்லிவிட்டு வர்றவன் போறவன் எல்லாரையும் உள்ள விட்டாங்க. பாத்தீங்களா அந்த வீடியோல? ஆமா ஆமா. இந்த லட்சணத்துல பிளாக்ல வேற அடிச்சிருக்கிறானுங்க. ஜெராக்ஸ் வந்து அதை அடிக்கலைன்னா அப்புறம் எப்படி? அதுதான் நம்மளுக்கு கூட தொழில். ஆடியோ லான்ச் பாஸையே ஜெராக்ஸ் அடிச்சவனுங்க தானே, அடிச்சவனுங்க ஆமா தானே அவனுங்கலாம். ஆமா. அவன் அந்த பாஸ் வாங்க பாவமா தான் இருக்கு. 2000 3000 4000 கொடுத்து வாங்குறானுங்க. இவனுக்கு எவ்வளவு ஏமாந்தாலும் அவனுங்களும் திருந்த மாட்டேன்றானுங்க. இல்ல அவன் என்ன சொன்னான், நான் யாருக்கிட்ட வாங்கினேன், நீ யாருக்கிட்ட வாங்கின, நீ வாங்கினது மாவட்ட செயலர்கிட்ட. மாவட்ட செயலர் அவன் சொல்லுவான் எனக்கு மேல இருக்கவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னுவான். அவன் பார்க்க இதுக்கும் முடியலப்பா காசு இவரே அப்படின்னுவான். பாமிப்பாராம், இவரே எடுப்பாராம். எனக்கு புரியல ஜிப்சி எனக்கு. இந்த பாஸ் வாங்குறவங்க இதுக்கும் காசு கொடுத்து தான் வாங்குறானுங்களா? பின்ன சும்மாவா கொடுக்குறானுங்க? ம், ம். போட்டோ எல்லாம் எடுத்து வச்சாச்சு, இதை எடுத்து போட்டாப்புல யாரோ ரகுமான் சொல்லிட்டு ஒரு ஆள் எடுத்து போட்டாப்புல. ஆ, ஆ. மொத்தத்துல அரசியல் கூட்டத்திலயும் காசு கொடுத்து டிக்கெட் வித்துட்டு இருக்கிறான். உண்மையிலே சொல்றேன், ஒரு அரசியல் கட்சி எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அப்படிலாம் இருக்கிறானுங்க. ஒரு அரசியல் தலைவன் எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இருக்கிறான். நீங்க ஒரு அரசியல் கட்சி அரசியல் எல்லாம் சொல்லாது. ஒரு இல்ல நீங்க அரசியல் தொண்டை இல்ல. அரசியல் நான் உண்மையிலே சொல்றேன் முஸ்து, இவரு நான் சித்ரா அரவிந்தனை தான் தேடிட்டு இருக்கிறேன். நான் ஒன்று சொல்றேன். ஒன்று சொன்னாரு அன்னைக்கு, நான் ஒன்று சொன்னேன். அந்த என்ன படம் அது, கார்த்தி படம் ஒன்று இருக்கு, அது பிரியாமணி நடிச்ச படம், பருத்தி வீரனா? பார்த்து. பருத்தி வீரனா? அது அந்த கஞ்சா கருப்பு சொல்ற டைலாக் தான். இவனெல்லாம் உள்ள பிடிச்சி போடாம வெளில விட்டு வச்சிருக்கிறீங்க, இன்னும் எத்தனை பேர் குடியை கெடுக்க போறானோன்றது. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு எஃப்ஐஆர் காப்பி கூட போடாம பேச்சு வாக்குல வச்சு முடிச்சு மாலையை போட்டு விட்டு, ஓகே நான் பணம் தரேன், நான் செட்டில்மெண்ட் தரேன், நீ பணம் தந்ததுக்கு அப்புறம் நான் பாடி வாங்கிக்கிறேன்றாங்க. இன்னும் பணம் தந்துட்டானா இல்லையான்னு தெரியல மாவட்ட செயலாளர். இன்னும் எத்தனை மாவட்டத்தில் கூட்டம் போட்டு பர்மிஷன் கொடுத்து இன்னும் எத்தனை பேர் வீட்டில் இழவு ஊட்ட போறீங்களோ எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று, இப்படியே நடந்ததுன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், மக்களே இங்கே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இப்போ நடக்கிற ஆட்சிக்கு மேலே மக்களே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. நடவடிக்கை எடுத்தா இவங்களுக்கு ஈக்குவலா நம்ம பேசிடலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போனீங்கன்னா எவன் வீட்டுல இழ விழுது, எவன் வீட்டுல இழ விழுது? இப்ப நான் கேட்கறது புரியுதா முஸ்து உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுது 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 சொல்லுங்க. இவங்களுக்கு ஈக்குவலா நம்ம பதில் சொல்லக்கூடாது, இவங்களை நம்ம தடுக்க கூடாது, நம்ம வந்து இல்ல கொஞ்சம் கண்டிப்போட இருக்கணும், இல்லாம கண்டுக்காம விட்டோம், இல்லைன்னா இதை வச்சு அரசியல் பண்ணணும், இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அவன் ஓகே, நீ அவன் அது பாட்டுக்கு வர வழியில வண்டியில வரும்போது எல்லாரும் ஏத்திக்கிட்டே வரும், எல்லாரையும் கொண்டுகிட்டே வரும். அவன் தற்குறியா இருக்கிறான், அவன் விஜய் ஃபேனா இருக்கிறான், இல்ல அவன் அந்த கட்சி நிர்வாகியா இருக்கிறான், இல்ல பொதுமக்களா இருக்கிறான், ஆர்வத்துல வந்து ஒரு நடிகை நான் பார்க்கணும்னு ஆசையில வரான் போறான் வரான், அது வேற விஷயம். ஆனா உசுறு எல்லாம் ஒண்ணு தானே, உசுறு ஒண்ணு தானே. அந்த நாய கரூர்ல இருந்து அந்த திருச்சியில இருந்து உள்ள பனையூருக்கு உள்ள வரும்போது அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு போட்டிருந்தா, எஃப்ஐஆர் காப்பி போட்டிருந்தா, இன்னைக்கு அந்த நாய் வெளில வந்திருக்குமா?
குழந்தைங்க கண்ணுலாம் வெளில வந்து பிரிங்கி வந்து குழந்தைய கூட்டிட்டு வராதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தைய இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு பத்திரிகையாளர் கேக்குறான், யாரா அந்த ரிப்போர்ட்டர்? யாரோ கமெண்ட்ல போட்டாங்க, அந்த நியூஸ் 18 ரிப்போர்ட்டர். சல்யூட்ரா வெக்காளி. நான் இது வரைக்கும் என் வாழ்நாள்ல நான் பார்க்காத ஒரு ரிப்போர்ட்டர். நேஷனல் சேனல்ல இருக்கிற ரிப்போர்ட்டருக்கு இல்லாத மூளை நியூஸ் 18ல ஒருத்தவனுக்கு இருந்திருக்கு. மதுரையில இருந்து ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கிறாப்லையா ஜிப்சி. எனக்கு கமெண்ட்ல ஒருத்தர் போட்டார், அவர் எனக்கு நமக்கு நண்பர் தாங்க, தெரிஞ்சவர் தான், பத்திரிகையாளரு அப்படின்னாப்ல. பேர் ஏதோ பிரகாசனோ ஏதோ ஒரு பேர் போல இருக்கு. அந்த கண்ணாடி போட்டு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு பின்னாடி ஒருத்தன் ஊன்னு கத்தனான் இல்லையா, தம்பிங்க வாங்க. ஆமா ஆமா. தக்காளி சம்பவம். ரிப்போர்ட்டர் தமிழ்நாட்டில் இருக்க ரிப்போர்ட்டர் சார். 2 டம்ளர் 10 டம்ளர் வாங்கி குடிங்கடா அந்த ஆள்கிட்ட. கேட்டாம பாரு ஒரு கேள்வி. பின்னாடி நின்று கத்துறவன் போறவன் வரவன் மாஸ்க் கட்டுறதா நினைக்கிறவன் கூப்பிட்டு வச்சு மைக்கு கொடுத்து பேசுறா, 2 நிமிஷம் பேசுறா பாப்பன்னு சொல்லி கொடுத்தோன்னா வாயடிச்சு பண்ணினா பாருங்க. அப்படி இருக்கணும். ரங்கராஜ் பாண்டே 2 டம்ளர் வாங்கி குடி. ரங்கராஜ் பாண்டே, இந்த மணி, ரங்கராஜ் பாண்டே இதெல்லாம் 2 டம்ளர் வாங்கி குடிங்க. ரிப்போர்ட்டர்னா எப்படி இருக்கணும், பத்திரிகையாளர்னா எப்படி இருக்கணும், கேட்டாம பாருங்க கேள்வி. நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டரு பக்கத்துல அப்படி நின்னா அப்படி துண்டை போட்டு வளைச்சு நின்று ஊன்னு கத்திட்டு போறவனுங்க மத்தியில அதை வந்து கண்டுக்காம நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும். மனசை வச்சுட்டு பேசணும். மக்கள் பாக்குறான், இந்த பக்கம் நம்ம தலையில துண்டத்தை கழுத்துல துண்டை போட்டு பேசுறான், நம்ம பதிலுக்கு அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும். இதுதான் ப்ரொஃபஷனலுக்கும் ப்ரொஃபஷனல் எத்திக்குக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அந்த இடத்துல ரிப்போர்ட்டர் டக்குன்னு மாறினா பாரு. பேசணுன்னே இங்க வாங்க பேசணுமா வாங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பஸ் சொல், நடுநிலையா அடிச்சாம்பர். அதுதான் மக்கள் விரும்புறான். நீ அவனுக்கு எங்களுக்கு சார்பாலாம் பேச வேணாம், நீ அவனை வெறுக்கவும் வேணாம், நீ நடுநிலையா அவன்கிட்ட கேள்வி கேட்டவனே ஒன்னாம் பாத்தியா. அதான் மேட்ரு. அவனை பேச விடு, உன் தொண்டனை பேச விடு. பேச விட்டாதான் உனக்கு தெரியும் அரசியல் தெரியுமா தெரியாதான்றது. உனக்கு எந்த அளவுக்கு அரசியல் என்னமோ அரசியல் படுத்தப்படணும் 2.5 வருஷம் ஆயிடுச்சுடா. எங்கடா அரசியல் படுத்தப்பட்டிருக்கீங்க? ஒருத்தி என்னடானா என் வீட்டுல ஓட்டு, நான் விஜய்க்கு ஓட்டு போலன்னா நான் சோத்துல விஷம் வச்சிருவேன்றா. இன்னொருத்தி என்னடானா மைக்க பிடிச்சிட்டு வந்து நல்லா உள்ள விட்டாங்கன்றா. இன்னொருத்தி என்னடானா உள்ள வந்துகிட்டு 50 பேரை ஊசி போட்டு கொண்டாங்க அப்படின்றா. இன்னொருத்த என்னடானா எனக்கு பொண்டாட்டி முக்கியம் இல்ல, புள்ள முக்கியம் இல்ல, எனக்கு அப்பா அம்மா முக்கியம் இல்ல, எனக்கு பொண்டாட்டி முக்கியம், எனக்கு விஜய் தான் முக்கியன்றான். இன்னொருத்தி என்னடா இது ஒரு எல்லா கூட்டத்திலும் ஒண்ணு வந்துருதுங்க, ஒரு கேஸ் பூட்டை கேஸ் மாதிரி எல்லாம் வந்துருதுங்க. வந்துட்டு எனக்கு என் புருஷன் முக்கியம் இல்ல, எனக்கு விஜய் தான் முக்கியம். சோறு அந்த பக்கம் போடுறான் அவன் தான். உன் கழுத்துல இருக்கிற தங்கச்சாலி 10 பவுனோ 15 பவுனோ அவன் தான் போட்டான். என்ன உனக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுல இருந்து, நீ வேலைக்கு போறதுல இருந்து, ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு புள்ளைய படிக்க வைக்கிறீங்க இல்லையா உங்க பசங்களை, இது எல்லாம் செய்யறவன் அவன். உடனே இதான் நேரம்னு சொல்லிட்டு எல்லாம் பெண்ணி அவனை தூக்கிட்டு வந்துடாதீங்கன்ட்டு செம்ம கடுப்புல இருக்கிறான். பெத்தவள மேல கையை வச்சுட்டு வந்திருக்கிறான் ஒரு புறம்போக்கு எச்சக்கெல்லாம் மயிரை குட்டிச்சு இழுத்து உதைக்கணும் ஜிப்சி. அவனெல்லாம் பெத்தவ மேல கையை பண்ணி புறம்போக்கு. பெத்தவன் இருக்கும் போது தெரியாது, போன போதுதான் தெரியும். அப்ப உட்காந்து நெஞ்சில அடிச்சுட்டு அழுவ போற நாய அப்ப இருக்கு. பெத்தவன் இருக்கும்போது தெரியாது. அம்மா கறி செத்ததுக்கு அப்புறம் உட்காந்து புடவை எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்து அழுவ பாரு, அப்ப தெரியும்டா. போறம் போக்குங்களா உனக்கெல்லாம் நல்ல சாவு வரும். நல்ல சாவு வரும். அண்ணன் சொல்லுவாரு, என் மேல கை வைக்காத, நீங்க வேணா உங்க அப்பா அம்மா மேல கை வச்சுக்கோ அப்படின்ட்டு அவர் வீட்டை சாத்திடுவாரு. பெத்தவ மேல கை வைக்கிறேன், உனக்கெல்லாம் நல்ல சாவு வரும். உன்னை பெத்து வளர்த்து உன்னை படிக்க வச்சு உனக்கு தொடச்சு போட்டு பெருமையா எடுத்து ரீல்ஸ் போட வேண்டியதுன்னு பாடுறா. தளபதிக்காக பெத்தவ மேலே கையை வச்சிட்டேன் பாடுறா. 10 தில்லு இருந்தா போடு பார்ப்போம். சத்தியமா ஜிப்சி எனக்கெல்லாம் வந்து ஒரு நாள் சிஎம் பதவி கொடுத்தா போதும் ஜிப்சி. மக்களுக்கு நல்லது செய்வியா? ஆமா நல்லது செய்வேன். ஒரே நாள் ஒண்ணும் பண்ண மாட்டேன். இந்த முதல்வன் படத்துல வர மாதிரி இந்த குடிசை மாற்றுறதுலாம் போய் பண்ணிட்டு இல்ல அங்க போய் அதெல்லாம் கிடையாது. நேரா விஜய் கட்சி தான் தூக்குவேன். மாமன தலைவன்ல இருந்து கடைசி இருக்கிற ஒவ்வொரு மாவட்ட தலைவர் 38 மாவட்ட தலைவரையும் தூக்குவேன். அட்டவணை போட்டு தூக்குவேன். பொய் கேஸ் போட்டா தூக்குவேன். அவனுங்கள ஒருத்த வெளில இருக்க மாட்டான். ஒரு நாள் இப்போ முதல்வர் பதவியாக கொடுங்க வாடகைக்கு, நான் அதை செஞ்சுட்டு போறேன்.
கெட்ட பேரோ நல்ல பேரோ ஏதோ மக்களுக்கு ஏதோ நல்லது செஞ்ச ஒரு விருப்பம். இதுங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு மயிரை பிடுங்க வரும். பெத்தவ மேல கையை வைக்கிறான்னா அதை பெருமையா வந்து பேசுறான். உனக்கு காசு முக்கியம் இல்லைன்னா தூக்கி வேற எவனுக்கு இல்லாதவனுக்கு கொடுத்துரு. காசு கொடுக்குது மகளிருக்கு, பெண்களுக்கு, நில வசதி இல்லாதவங்க, இல்ல இத்தனை இத்தனை சென்ட் தான் நிலம் இருக்குன்றவங்க, அதுல இருந்து வருமானம் இல்லாதவங்க மாசம் மாசம் ஒரு உதவி தொகை. உனக்கு விருப்பம் இருந்தா வாங்கு, இல்லைன்னா விட்டுரு. என்ன அப்படி உனக்கு விருப்பம் இல்லைன்னா வாங்கிட்டு அது உனக்கு தான் வரப்போகுது. அந்த பணத்தை தூக்கி வேற யாராவது கொடுத்துரு. உன் சொந்தக்காரங்க எல்லாம் அப்படியே பெரிய பணக்காரங்களா இருக்க போறாங்க என்ன? அவ்வளவு ரோசம் இருக்கிறவன் எதுக்கு ஜிப்சி ரேஷன் கடையில போய் நின்று வாங்கணும்? எதுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இதெல்லாம் வாங்கணும், சலுகைகள்லாம் வாங்கணும்? நாளைக்கு நீ உன் பிள்ளைய படிக்க வைப்ப, இடஒதுக்கீடு சீட்டு அதை கேட்டு தானே போவேன், அதை யூஸ் பண்ணி தானே அந்த கோட்டால தானே போவேன். அதான் வேணான்றியா, கவர்மெண்ட் கொடுக்குறது வேணான்றீங்களா, விட்டுட்டு போக வேண்டியதுதானே? அதெல்லாம் நம்ம உரிமைன்னு கூட அவனுக்கு தெரியாது. அவன்கிட்ட போய் நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறதா? பெத்தவ மேல கை வைக்கிறானு என்ன ஜிப்சி? என்ன இது? அரசியல தாண்டி இது என்ன மாதிரியான கொலை பண்ணுவானுங்க போல இருக்கு, கொலையே பண்ணிடுவானுங்க போல இருக்கு ஜிப்சி. அதான் சொல்றேன், அடுத்தது அவனுக்கு எதுவும் பண்ணுவானுங்க. எனக்கு நிஜமாவே மைண்ட்ல வருது. அதனால நான் வேற மாதிரி சொன்னேன். அவனுக்கு ஓட்டு போடலாம் கூட போட்டுன்னு பொய் இந்த சொல்லணும்னு சொன்னேன். தமிழ்நாட்டுல லாயர்ஸ் எல்லாம் எங்கேயா போறீங்க? இந்த மாதிரிலாம் வந்து சமூக சீர்கேடு இந்த மாதிரி ஆகுது, இந்த மாதிரி வந்து பொதுநல வழக்கெல்லாம் போட மாட்டீங்களா? எங்கேயா போறீங்க? முன்னால நானும் பல வருஷமா பார்த்துருக்கிறேன். சொல்லுங்க ராட்ரிக்ஸ். இல்ல நீங்க ரீசெண்டா ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஒரு பையன் வந்து அவன் அம்மா வந்து அடிச்சேன் அப்படின்றான். 5000 ரூபாய் வாங்கினதுக்காக. ஆமா, நான் சிங்கம் என்ற ஒருத்தர் போட்டிருந்தாரு, நான் எம்பிள் எடுத்து போட்டிருந்தேங்க. அதை எம்பிள் பண்ணி நான் போட்டேன். அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பெத்தவளை நான் அடிச்சேன், 5000 ரூபாய் எனக்கு கொடுக்குற, எனக்கு நீ கொடுக்குற காசு மயிரே தேவையில்லைன்றவன் அந்த காசு உனக்கு எவன்டா கொடுத்தது? உங்க அம்மாவுக்கு கொடுத்தது. உங்க அம்மாவுக்கு கொடுத்த காசு உனக்கு வேணாம். என்ன மயிறு, நீ எதுக்கு அந்த காசு? உனக்கு எதுக்கு? உங்க அம்மாவுக்கு கொடுத்த காசு. நீ உனக்கு அவ்வளவு சூடு சொன்னா அந்த காசு வாங்காத. இல்ல கபிலன், அந்த காசும் எல்லா மகளிருக்கும் இல்ல. ஒரு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு கீழே நிலம் இல்லாதவங்க, சொந்தமா அவங்க பேர்ல வந்து நிலம் வந்து இத்தனை சென்ட்டுக்கு மேல நிலம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து விவசாய நிலமோ இல்ல வந்து ஏதோ ஒரு நிலம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிடையாது. அதிகமா நிலம் இருந்ததுன்னா கிடையாது ஜிப்சி. மாசம் மாசம் பென்ஷன் வாங்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா கிடைக்காது ஜிப்சி. இப்ப எங்க அம்மாலாம் வந்து எங்க அம்மாலாம் பென்ஷன் வாங்குறாங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ், அவங்க ஏற்கனவே ஒரு தகுதி குறைவா இருக்காங்க. அதுக்காக தான் அந்த பாவம் கஷ்டப்படுறவங்க காசு கொடுத்தாங்க. உங்க அம்மாவை உங்க அம்மாவை உன்னால தகுதியா வச்சுக்க முடியல, அதனாலதான் அவங்க அந்த அதை வாங்கிட்டு இருக்காங்க. அதையும் அவங்களும் அடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? இது பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னென்ன கேட்டகரி? நான் போய் எங்க அம்மாட்ட கேட்டேன், ஏமா உனக்கு உண்டாமா அப்படின்னு கேட்டேன். இல்லடா எனக்கு தான் பென்ஷன் வருது, அப்பா பென்ஷன் வருது இல்லடா, அதனால பாதி பென்ஷன் வரும்ல, கவர்மெண்ட் பென்ஷன் ஒண்ணு வருது எங்க அம்மா, அதனால வந்து கிடையாது, அதனால கிடையாது. ஓகே, இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. இத்தனை நிலம், இவ்வளவு ஏக்கரை இல்ல இத்தனை காணி நிலம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதுல ஒரு வரைமுறை ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. இல்லாதவன் வாங்குறான். உன் மயிருக்கு என்ன வந்துச்சு? நீ பட்னியா இருப்ப, உங்க அம்மா பட்னியா இருக்கலாமா? இன்னைக்கே வந்து அவங்க சாப்பாடு இந்த மாதிரி இதுலதான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளவு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல தான் அவங்க கொடுக்குறாங்க. அது வந்து பெருமையா அம்மா அடிச்சது பெருமையா பப்ளிக் ஃபாரம் சொல்றான்னா மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நாளைக்கு யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவோம். ஷேவ் பண்றது காசு இல்லாம நாய் அரைகுறையா தாடி கூட வளரல, அது நல்லா மூஞ்ச முகரைய பாருங்க, அரைகுறையா தாடி வச்சுட்டு சுத்துது, இன்னும் முழுசா ஜாயின் கூட ஆகல. அவன் மயிரை இழுத்து போட்டு ஓட்டிக்கணும். எனக்கெல்லாம் கையில கட்டட்டான் செட்டு. ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் அவன் பின்னாடி வருத்தப்படுவாங்க. இப்ப அந்த ஏதோ ஏதோ சொல்லிடுறான், அதுக்கப்புறம் இன்னொரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணுவான். அதுவும் ஒரு உண்மையான லீடருக்காக சப்போர்ட் பண்ணா கூட பரவாயில்ல. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். தயவு செஞ்சு இந்த ஆடியோ யாராவது லிசன் பண்றோம், யாராவது எனக்கு நீ விஜய் ரசினா இல்ல பரவாயில்ல விட்டுரு, நீ யார் ரசினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, தயவு செஞ்சு மேல வா. நீ கட்சிக்கு நீ வந்து எனக்கு நீ திமுக ஓட்டு போட, நான் திமுக காரன் கிடையாது, நீ அதிமுக ஓட்டு போடாத, இல்ல நான் அதிமுக காரனும் கிடையாது, நீ எந்த கட்சிக்காரனை சார்ந்தவனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இது என்ன பெருமையா? எனக்கு என் பொண்டாட்டியை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், எங்க அப்பா அம்மா விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். என்னடா அது? அறிவு இருக்கா?
விஜய்க்கு ஓட்டு போடலாம், நான் சோத்துல விஷம் வச்சிருவேன். என்ன கொடுமை என்னன்னா, இதே வேற யாராவது ஒரு லீடருக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரத்துக்கு வந்து அவங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இந்த மாதிரி நடந்துக்காதீங்க, ஃபர்ஸ்ட் வீடு தான் முக்கியம் அப்படின்னு யாராவது அது இந்த அது நீங்க இப்படி பண்ணிருப்பாங்க. பண்றது ஆனா எனக்கு பெரிய இவன் வந்து அசிங்கம் அப்படின்னு. இது ஒரு 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 டைம் நடக்கலாங்க. இப்போ சப்போஸ் மதுரை தான் விக்ரவாண்டியில நடந்துச்சுன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் அப்பயே அவனுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நம்ம ஃபேன்ஸ் வந்து நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இப்படி பேசுறாங்க, இல்ல உண்மையாவே இப்படி பேசுறாங்க அப்படின்ற கட்டாயமா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப வந்து இன்டர்ஃபியர் ஒரு பண்ணிருக்கலாம். தலைவன் தன்னைத்தானே ஒரு கடவுள் ஸ்தானத்துல வச்சுக்கிறாங்க. ஒரு தலைவன்றவன், ஒரு நடிகன் தன்னைத்தானே ஒரு கடவுள் ஸ்தானத்துல வச்சுக்கிறான். தன்னை யாராவது கடவுள்னு சொல்லி வந்து பிரைஸ் பண்றாங்கன்னா இஸ் என்ஜாயிங் தட். சும்மா இருந்த கிராமத்து பாடகர்னு சொல்லி ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான், வேல்முருகன். செருப்படி வாங்கினான், 2 நாளைக்கு தொடர்ந்து செருப்படி வாங்கினான். உனக்கு முருகனும் உனக்கு விஜய் பார்த்தா உனக்கு முருகன் மாதிரி தெரியுதா? ம், எல்லாரும் ஃபோன் பண்ணி பேசும்போது மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க கூடுக்க முடி போட்டி இல்ல. இதுல வேற பெருமை மயிர் வேற. பாருங்க, என் கையை ஃபுல்லா முருகன், என் நெஞ்சு முழுக்க முருகன், என் இந்த கை முழுக்க முருகன். கையை முழுக்க தங்கம், நடமாடும் தங்க நகை மாளிகை ஜிப்சி. ஒரு 2.5 கிலோ போட்டிருப்பான் போல இருக்கு. என்னடா காசு பணம் வந்துச்சுன்னா எல்லாம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தங்க நகை உடம்புல மாட்டிட்டு தான் சுத்துறானா? எவன்கிட்ட காசு பணம் இல்லையா? இவர்கிட்ட மட்டும்தான் இருக்கா? ஊர் முழுக்க இன்னும் உடம்பு என்ன ஜிப்ஸ் இது? இப்படிதான் கானாபாலா ஒரு 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 டைம் சுத்திட்டு இருந்தான், ஞாபகம் இருக்கா? கானாபாலா இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கழுத்துல காதுல கையில ஏட்டா பொம்பளைங்க ஏன் போடுவாங்க, அவங்களுக்கு நகை விருப்பம் பிரியம். ஒரு நெக்லஸ், ஒரு செயின், ஒரு வளையல், மோதிரம் போடுறாங்க. அது பெண்களுக்கு, பெண்கள்னால நகை தங்க நகை தான் அது பேரு. ஒரு ஆம்பளை போறதுக்கு ஒரு அளவு இல்ல. 10 விரல் இருக்கு ஜிப்ஸி, இன்னும் 10 விரல் கொடுத்தா கூட இன்னும் 10 மோதிரம் போடுவோம் போல இருக்கு. அம்மா பெரிய செயின் இந்த நாய்க்கு போட மாட்டோம், சங்கிலி வீட்டுல இருக்கிற நாய்க்கு ஏதாவது போட்டு கட்ட மாட்டோம் போட்டு, அந்த மொத்தம் இருக்கு தங்க நகை. பொறாமையில பேசலைங்க, என்ன நகை எவன் வீட்லயும் இல்லையா என்ன? அட ஒரு பவுன் இருந்தாலும் எல்லாம் அமைதியா தானே இருக்கிறான். என்கிட்ட நகை இருக்குன்னு வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கானா? சொக்க வைக்கும் சொல்லரி என்ன விளம்பரமா பண்ணிட்டு இருக்கிற? எப்பா பார்த்துட்டேன்ப்பா தலைவர் ஃபுல் கிளீன் ஷேவ். காலையில வந்தோடனே தூங்கி எழுந்துச்சுன்னு அந்த வீடியோ தான்ப்பா பார்த்தேன், ஏர்போர்ட்ல பார்த்தேன். தலைவர் கொஞ்ச நாளைக்கு இந்த தாடி இட்லாம் தூக்கி போட்டுரு தலைவா, அதான் செம்மையா இருக்காப்புல. 7 to ஷூட்டிங் முடிஞ்சு. ஆமா ப்ரோ, நான் பார்த்துட்டேன், கீழே பார்த்துட்டேன். நான் காலையில வந்தோடனே பார்த்துட்டேன். தலைவன் ஏர்போர்ட்ல இறங்கி இருக்கிறாப்புல. எவ்வளவு பொறுமையா இருக்காரு போற மனுஷன். கூட்ட அடைச்சுக்கிட்டு சுத்தி செல்ஃபி எடுத்துக்கிட்டு சிரிப்பை தாண்டி அந்த மனுஷன் முகத்துல இருந்து வேற ஏதோ முறைக்கிறது எதுவுமே இல்லை. சின்ன குழந்தைங்க கொண்டு கூட நின்று போட்டோ எடுத்துட்டு பொறுமையா நின்று போட்டோ கொடுத்துட்டு போறாரு அந்த மனுஷன். 75-76 வயசுரா. அவர்கிட்ட போயிட்டு 2 டம்ளர் வாங்கி குடிங்கடா விஜய், அப்பவும் உனக்கு புத்தி வராது தெரியும். ஏன்னா நீ ஆல்ரெடி பல பேர்கிட்ட குடிச்சிட்டு வந்து உனக்கு புத்தி வரல. இது எப்படி தெரியுங்களா போகுது? அது என்ன சொல்லுவாங்களே ஜிப்சி, அது என்னது, இந்த வர்ஷிப்பா, இந்த வர்ஷிப்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தன்னைத்தானே கடவுளா நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே இதா பண்ணிக்கிட்டு. என்ன மனுஷன் பாரியா மனுஷன், காரு கண்ணாடி கூடயே மூடாம டேய் இனிமேலாம் இந்த கூட இவரு கூட எல்லாம் உட்காந்து கம்பேர் பண்ணு எவனாவது விஜய் வக்கால வழி வாயில அசிங்கமா வருது எனக்கு. நான் இதைத்தான் முதல்ல சொல்றேன், கம்பேரிசனே பண்ணாதீங்க, நம்மளுக்கு அசிங்கம். இவன் கூட நேத்து வந்த ஆக்டர் யார் கூட கம்பேர் பண்ண அவங்களுக்கு அசிங்கம் தான் அது. ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா இவன் ஒருத்தன் தான் இருக்க முடியும். இவனை மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியாது. இவன் ஒண்ணுதான். இவன் தான் எங்க விளம்பரம், அவங்களுக்கு எல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷனு. அவங்க அம்மா மேலேயே கேஸ் போட்டது, ஆனந்த ஜித்துன்றவன் மொசகுட்டி, ஆனந்த ஜித்துன்றவன் ஒரு தடித்து, அது என்னன்னு சொல்றது, பண்ணின்னு சொல்றதா இல்ல ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினன்னு சொல்றதா, என்ன அது என்ன மாதிரி மிருகம் உயிரினன்னு எனக்கு தெரியல. யாராவது சொல்லுங்க இந்த ஆனந்த ஜித்துன்றவன்.
ஒண்ணு சீட்டு நாங்க தான் அனுமதி சீட்டு நாங்க தான் கொடுத்தோம்னு சொல்லு, இல்ல அனுமதி சீட்டு கொடுக்கலன்னு சொல்லு, இல்ல மாவட்ட செயலாளர்கள் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லு, இல்ல இது ஒரு எதிர்பாராத விபத்துன்னு சொல்லு. இது எதையுமே சொல்ல மாட்டேங்கிறானு. நாங்க கொடுக்கல அனுமதி சீட்டு, நாங்க பொறுப்பு இல்ல. அப்புறம் விஜய் கூட நின்று போட்டோ எடுத்த உங்க அப்பனா ஏங்க அங்க செத்து கிடக்குறாங்க, மொத்தம் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடி இருக்கிறாங்க. அதை உருப்படியா கொண்டாடினா கூட பரவாயில்ல. மச்சாங்காரன் போட்டோ எடுத்து போட்டு பொண்டாட்டிக்காரின்னு சொல்லி எடுத்து போட்டோ எடுத்து போட்டு சர்ப்ரைஸ் கொடுக்குறாராம். அதை காமெடியா எடுத்து வச்சு நீ கொண்டாடி, நீ கொண்டாடு கொண்டாடு. எலெக்ஷன் ரீல்ஸ் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? என்ன ஆம்புலன்ஸ்ல அனுப்புறத பார்த்திபன் வந்து போய் ஆம்புலன்ஸ் தெரியும் பார்த்தேன். அந்த மாலை போட்டு ஒரு வணக்கம் வச்சுட்டு அது என்னன்னா மேல் இடத்துக்கு போயிடுச்சுன்னா மேலே வந்து இது பெரிய நியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படியே முதலையிலேயே கிள்ளி எறியுது. அது போயிட்டு மாலை போட்டு காம்ப்ரமைஸ் பேசுறது. இத்தனை லட்சம் கொடுக்குறேன், நீ வழக்கு நீங்கள் வந்து வாபஸ் வாங்குங்க, கேஸை போடாதீங்க, நீங்கள் வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க, நான் பணம் ஏதாவது பார்த்து நான் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் எதுவும் பண்ணுற போட்டால் நீங்கள் எலெக்ஷனில் நிற்க முடியாதுல்ல. ஏன் திட்டமிட்டு இருந்த கொலையா? திட்டமிட்டு கொலையாது. 7 மணி நேரம் நீ வெயில் நில்லு, 8 மணி நேரம் வெயில் நில்லு, மேற்கூடை போடாம எப்படி நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்க? அடிக்கிற வெயில் இனி வெய்ய காலம் தான். இந்த மாசம் கொஞ்சம் மிஞ்சு போனா பகல்ல வெயில் அடிக்கும், ராத்திரில கொஞ்சம் குளிர் அடிக்கும். சரி, மார்ச் மாசம் இந்த இப்ப அடுத்து பிப்ரவரி முடிஞ்சா மார்ச் ஏப்ரல் மே அக்னி வெயில் ஸ்டார்ட். மே மாசம்லாம் அக்னி வெயில் பயங்கரமா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியே 2 காட்டும் ஏப்ரல் மாசம்லாம். ஜூன் மாசம் வரைக்கும் அடின்னு அடிக்கும் வெயில். உண்மையை சொல்ல போனா ஜூலை மாசத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மழை ஏதாவது கொஞ்சத்தை காட்டும். மேற்கூரை போடாம எப்படி நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்க? அப்ப தலைவருக்கு நிழல நிக்கணும், தொண்டை எல்லாம் வந்து வெயில நிக்கணும். எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க? ஏன் அப்படி கொடுக்குறீங்க? ஏன் 52 விதிகள் 53வது விதியை போடு. மேல மேற்கூரை இல்லாம பர்மிஷன் கேட்க வராதரா, முட்டா பயிலாம் வராதரா, இந்த பக்கம் ஸ்டேஷன் பக்கம் வராதுன்னு சொல்லுங்க. என்ன குறைஞ்சிரு போகுது? என்ன பண்ணுவான்? அரசாங்கங்களை பார்த்து பயப்படுறது. ஆமா மைண்டான், முடியாது, கொடுக்க முடியாது சொல்லுங்களா? இப்ப என்ன எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பவர் கையை விட்டு போறதுக்கு. ஐயா நான் மறுபடியும் வான் பண்றேன், பொதுமக்களா திரண்டு நின்று போராட்டம் பண்ற அளவுக்கு விஜய் கட்சிக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் பண்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா இந்த அந்த நேரத்துல எந்த கட்சியும் அதுக்கு அட்வான்டேஜ் ஆகாது. எல்லா கட்சிக்கும் கெட்ட பேர் வரும், முக்கியமா ஆளுங்கட்சி கெட்ட பேர் வரும். இவனுக்கு பர்மிஷன் கொடுத்து நீங்க என்ன வேடிக்கை பாக்குறீங்களா அப்படின்னு வரும். இப்பயே முடிச்சுக்கோங்க நான் சொல்றேன். இது எந்த கட்சியா இருந்தாலும் இதைத்தான் நான் சொல்லுவேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மாநாடுல இருந்து நடந்துட்டு இருக்குங்க, மாநாடுல இருந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா கேஸ் போட்டிருக்காங்கல்ல கபிலன், இப்ப வந்து நேத்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க போல. அந்த கேஸ்ல யார வந்து குற்றச்சாட்டு சொல்லி ஃபைல் பண்ணிருக்காங்க? அந்த எஃப்ஐஆர் காப்பி நீங்க படிங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளில வரல இல்லையா? அது வந்து என்ன மாதிரியான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, வழக்கு பதிவு என்ன மாதிரியான கேட்டகரியில வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க நீங்க பாருங்க. பர்மிஷன் கேட்டது மாவட்ட செயலாளர், வீடியோ கொண்டு இருக்கு. பாதுகாவலர்கள் சொல்லி இவங்களே தன்னார்வலர்களை நாங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி 7 மணி நேரம் 8 மணி நேரம் நிக்க கூடாதுன்னு அப்படின்னு தன்னார்வலர்கள் வந்துருச்சு. அப்புறம் என்ன நீ 7 மணி நேரம் தண்ணி இல்லாம நிக்கணும், சாப்பாடு இல்லாம நிக்கணும்னா என்ன அர்த்தம்? சரி, அனுமதி சீட்டு நாங்க வந்து அனுமதி சீட்டு நாங்க கொடுத்தவங்க மட்டும் தான் வரணும், மிச்சம் இருக்கிறவங்க யாரும் வராதீங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க. சரி, அது ரூல்ஸ்லயும் இருந்தது. அப்புறம் எப்படி அனுமதி சீட்டு வந்து பொதுமக்களுக்கு போயிடுச்சு? எப்படி ஃபேக் பாஸ் அடிச்சானுங்க? வீடியோ கொண்டு இருக்கு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், பொதுமக்கள் முந்தி அடிச்சுட்டு போறான். திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்டர் உள்ள வராரு, எஸ்ஐ உள்ள வராரு, அந்த பேரிகேட உள்ள தள்ளுறாரு, கேட்டை தள்ளுறாரு, அப்பயும் அவரை தள்ளிக்கிட்டு உள்ள போறானுங்க. இப்ப இது யாருடைய தவறு? அதான் அருண்ராஜ் சொல்றாப்புல நாங்க கொடுக்கல, போலீஸ் தான் உள்ள அலோவ் பண்ணிச்சுன்னு போற போக்குல போய் சொல்றானுங்க. இப்ப இந்த பிளேம் கேம் ஆடிட்டே இருக்குன்னா இப்ப செத்தது யாருங்க? இப்ப அவனை யார் பதில் சொல்லுவா? செத்தவன் குடும்பத்துக்கு யாரு போவான்? பொண்டாட்டி பிள்ளைக்கு யார் சோறு போடுறது? அவன் தமிழ்நாட்டுக்காரன், அவன் வட மாநிலத்துக்காரன், வேற மேட்ரு. ஆனா அவன் விஜய் கட்சி சேர்ந்தவன், விஜய் கூட நின்று போட்டோ எடுத்துருக்கிறான். ஒரு மாவட்ட திருச்சி மாவட்ட செயலருக்கு இந்த நிலைமை. சின்ன கரெக்ஷன், அவர் 20 வருஷமா இங்க இருக்காப்ல, 15 வயசுல இங்க சேலத்துல செட்டில் அவரு. அதோ நார்த் இந்தியனா இருந்தாலும்
இங்க 30 ஏதோ நகை 20 செய்யறவர் தானே அவரு, நகை செய்யறவர் ஆமா. தானே. இப்போ ஃபேமிலி பசங்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஆனா இவர் வந்து ஏன்னா நீங்க அந்த அந்த ஏரியால பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா தெரியுது அவர் வருஷமா இங்க இருக்காரு அப்படின்னு. 20 வருஷமா 15 வயசுக்கு வந்திருப்பாரு போல இருக்கு. இங்க கல்யாணம் ஆகி ஊரு பிடிச்சி போய் இங்க இருந்திருக்காரு. இல்ல அங்க எல்லாம் இருக்கவங்க செஞ்சாங்க. இப்ப அங்க அவன் செத்தவன் இருக்கிறவங்க வந்து குடும்பத்துக்கு இது சேலத்துல வந்து அசம்பாவம் நடக்கக்கூடாதுன்னு இப்ப நடந்துருச்சு. நாளைக்கு அவன் அடுத்த மாவட்டம் அவன் திருநெல்வேலிக்கு போறான். திருநெல்வேலியில் நாளைக்கு நடந்துச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? இப்படியே அவர் செத்து செத்து வரணும், மக்கள் எதிராக ஃபுல்லா விஜய்க்கு எதிராக திரும்பணும், ரைட்டு. ஆனா எதுக்காக சாகணும்? அப்பாவி மக்கள் எதுக்கு சாகணும்? நான் மறுபடியும் சொல்றேன், அரசியல் பண்ணுங்க, அரசியல் பேசுங்க. நீங்க எந்த கட்சி வேணா அரசியல் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஆனா உயிரை வச்சு அரசியல் பண்ண வேணாம். இந்த உயிர் விளையாட்டு வேண்டாம். நாளைக்கு என் மாவட்டத்தில் நான் அனுப்பி நிக்கிறேன், செத்துட்டா என்ன பண்ணுவீங்க? நீ எதுக்கே அந்த கூட்டத்துக்கு போன? சரி போயிட்டேன், என்ன பண்ணலாம்? காவல்துறை பாதுகாப்புல இருக்குன்னு நம்பிக்கையில நான் போயிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? ஐயா பர்மிஷன் கொடுக்காதீங்க ஐயா. இது எப்ப திரும்ப முடிவுக்கு வரும் ஜிப்சி? கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குது. எனக்கு என்னமோ இது எப்ப முடிவுக்கு வரும்னா, ஏதாவது ஒரு விஐபி ஏதாவது ஒரு அசம்பாவம் நடந்தா மட்டும்தான் ஜிப்சி. அது வரைக்கும் அப்படியே தான் போகும், அப்படியே தான் போகும். ஒரு உயிரா சரி விடு. ஏதாவது ஒரு பொம்பளை ஏதாவது ஆகிப்போச்சுன்னா, இல்லை ஏதாவது ஒரு குழந்தைக்கு பாதிப்பு, அப்போதான் திரும்பி ஊடகங்கள் கவனிக்கும். அது வரைக்கும் கவனிப்பு வராது. நம்ம இப்படித்தான் நாம் சொல்லிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா ஜிப்சி? இந்த விக்ரமாண்டி மாநாட்டுல இருந்து நம்ம இப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம். என்னடா அவனுங்க காட்டுத்தனமா நிக்கிறானுங்க, அடிச்சுக்கிட்டு மிதிச்சுக்கிட்டு இப்படி நிக்கிறானுங்க. நம்ம அப்பவே சொன்னோம். ஆனா அப்போ யார் மண்டையில ஏறல, கரூர்ல தான் ஏறுனுச்சு. லிஸ்ட் போயிட்டே நம்பர் ஏறினே போகுது, நம்பர் ஏறினே போகுது. அம்மாவை அடிச்சுன்றான். அடுத்தது நாளைக்கு வந்து இந்த நியூஸ்லாம் படிக்கிறோம்ல, குடிக்க காசு கொடுக்காதனால பொண்டாட்டியை அடித்தார் கணவன், ஹாஸ்பிட்டலில் அனுமதி மனைவி. இல்ல இது மாதிரி நியூஸ்லாம் ரொம்ப நாளா கேள்விப்பட்டிருக்கோம். இப்பதான் புரியுது இந்த மாதிரி வேலை பண்றவங்க விஜய் ரசிகர்கள். இப்பதான் எனக்கு புரியுது. இல்லை நாளை பின்ன வந்து ஜிப்சி இது எப்படி போகணும்னா, நாளை பின்ன வந்து நீ ஓட்டு போடலையா உடனே பஞ்சாயத்து நடக்கும் பாருங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பஞ்சாயத்து நடக்கும் பாருங்க. கோர்ட்லாம் கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த லாயர், இந்த டிவோர்ஸ் கேஸ் லாயர்லாம் கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கு. மசுக்குட்டி போட்டுட்டு போய் சொல்லிட்டுப்பா, இல்லைன்னா உசுருக்கு ஆபத்து. நான் போட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது வேற வழியே இல்லை. நிஜமா தான் சொல்றேன். மசுக்குட்டி போட்டேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே. தெரியுடா, நீ கபிலன் கூட சேர்ந்து பேசும்போது, கபிலன் ஜிப்சி கூட சேர்ந்து பேசும்போது ஊருக்குள்ள போய் நான் கண்டிப்பா ஒரு கேம்பெயின் ஸ்பேஸ், எலெக்ஷன் டேட் வந்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா ஒரு கேம்பெயின் ஸ்பேஸ் போடுவேன். இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்காக கேம்பெயின் பண்ணதை பார்த்துருப்பீங்க மக்களே. ஆனா ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு ஓட்டு போட்டுறாத, மீதி எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்க, ஆனா இந்த கட்சிக்கு மட்டும் ஓட்டு போடாதன்னு கேம்பெயினை நீ பார்ப்ப. டெய்லி நடக்கும். காலை, மதியம், சாயங்காலம், ராத்திரி 3-4 வேலை நடக்கும். விடிய விடிய நடத்துவேன், பார் நடத்துவேன். ஒன்ன மாதிரி ஒரு புறம்போக்கு எச்சக்கெல்லாம் முடிக்க வச்சு டிவிடி பயலுக்கே ஸ்பேஸ் போட்டா கூட்டம் வருது, தற்கொலை பயல உனக்கே ஒரு கூட்டம் வருதுன்னா, உனக்கு ஓட்டு போடக்கூடாது நியாயத்தை பேசுறவன் உண்மையை பேசுறவனுக்கு கூட்டம் வராதானே? பார்த்துலான்டா கூட. அந்த மாதிரி ஸ்பேஸ் போடும்போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஹாலில் ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணி, ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி மொசக்குட்டி உங்க வீட்டில் எல்லாரும் கேட்குற மாதிரி வைங்க. விளையாட்டு சொல்ல, உண்மையிலே சொல்றேன், கேட்கணும். நீங்க லிசனர்ல கூட இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க மைக்ல இருந்தா உங்க வீட்டில் பிரச்சனை வரும். லிசனர்ல இருந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணி வீட்டில் கேளுங்க. ஆனா அன்னையும் பார்த்து கெட்ட வார்த்தை எதுவும் பேசாம நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், எல்லாரும் கேட்கட்டும். இந்த கிராமத்துல யாராவது இருந்தீங்கன்னா, முடிஞ்ச அந்த ஊரு தெருவில் ஓரத்தில் இருக்கும் அந்த டேப் ரெக்கார்டு, இந்த பாட்டு போடுறது, முடிஞ்சு அங்கே கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. எத்தனை விஜய் ரசிகர்கள்லாம் கேட்டு சாப்பிட்டோம்.
அந்த ஒரு 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 லேடி வந்து அந்த மைக்ல அந்த பத்திரிகைக்காரங்கள்ட்ட பேசும்போது விச ஊசி போட்டு கொண்டுட்டாங்க கரூர்ல அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் எப்படி? அது அதெல்லாம் மாதிரிலாம் சொல்லி கேஸ் போட கொடுக்கறதுங்க, மாட்டாங்களா? அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுங்க. நீ போய் இந்த மாதிரி பேசு, அந்த மாதிரி வீட்டுல இருக்கிறவன் எவனா சொல்லி கொடுக்கறது. இந்த மாதிரி இந்த பாரு கரூருக்கு நான் ஏன்னா எங்க போனாலும் எங்க எது நடந்தாலும் ரெண்டு விஷயத்த கேட்டுடுறேன். விஜயரசிங்க எங்க போய் சிக்கினாலும் அவன்கிட்ட ரெண்டு கேள்வி வந்துருது. ஒண்ணு, உன் தலைவனுக்கு எதுக்காக ஓட்டு போடணும், இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறான் உன் தலைவன். ரெண்டாவது, கரூர் மேட்டர்ல கரூர்ல கூட்ட நெரிசல இறந்தாப்புல ஏன் பனையூர் கூப்பிட்டு வச்சு பார்த்தாப்புல ஏன் அங்க நேர்ல போய் பார்க்கல. இந்த காமனான இந்த ரெண்டு கேள்வி மறுபடியும் 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 வரனாலதான் வளர்ந்து கட்டவனுக்கு கோவம் வருது. எவனுக்கு அதை ஒரு கோவம் வருது. ஏண்டா அது நாங்க முடிச்சிட்டோம், நாங்க இது பண்ணிட்டோம், நீங்க மறுபடியும் மறுபடியும் அடியே. கரூர்ல சாலிடா சொல்றேன், இன்னும் நீ 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் இல்ல, 10 வருஷம் ஆனாலும் அது எங்கேயுமே அழியாது. கும்பகோணம் தீ விபத்து மாதிரி அது. சுனாமியில மக்கள் இறந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதெல்லாம் ஆக்சிடென்ட், இயற்கை பேரழிவு. இது இயற்கை பேரழிவு கிடையாது, முட்டாள்தனத்தினோட வெளிப்பாடு. பெருசா பண்ணுங்க எல்லாம். அந்த குரூப் ஐயா, இந்த குரூப்லாம் ஆரம்பிச்சு அவனை சொல்றேன், எலெக்ஷன் டேட் வரும்போது குரூப் ஒன்று போடுறோம். எதுக்கு? இந்த மாதிரி இவனுக்கு எதிராக கேம்பெயின் பண்றது போறது வருது, ரைட்டு, ஓகே. அதெல்லாம் ஆர்வம் காட்டுறது ஓகே. ஆனா பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு டயர்ட் ஆகும். இதை நான் ஜிப்சிலாம் மொசக்குட்டிலாம் கிட்டத்தட்ட